வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜலகம்பாறை அருவிக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஜலகம்பாறை அருவியை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக பார்க்கப்படுகிறது. தினசரி நிறைய மக்கள் வந்து போகும் ஒரு முக்கிய அருவியாக இருக்கிறது. ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய சுற்றுலாத்தலமாக இருக்கிறது. யானை சிலைகள்லாம் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜ சிங்கம் இருக்கிற மாதிரி சிங்க சிலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க், குழந்தைகளுடைய விளையாட்டு திடல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டீன் இருக்குது. டீ காஃபி எல்லாம் இங்கே மேலே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜலகம்பாறை அருவிக்கு செல்ல போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து வரக்கூடிய அருவி ஓடும் நீர்வீழ்ச்சி. இந்த வழியாக தான் தண்ணி அந்த ஜலகம்பாறையிலேருந்து வரக்கூடிய தண்ணி போகக்கூடிய பாதை. ரொம்ப அழகாக இருக்கு. இந்த நுழைவாயில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மூங்கிலால் செய்யப்பட்ட மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம ஏறி போய் ஜலகம்பாறை அருவி குளிக்க போகிறோம். இயற்கையை ரசிக்கும்படி ரொம்பவும் அழகாக இருக்கிறது இந்த ஜலகம்பாறை அருவி. நீங்களும் குழந்தைகளுடன் ஃபேமிலியாக ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும் இந்த ஜலகம்பாறை. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஜலகம்பாறை அருவிக்கு பார்த்தீங்கன்னா மழை, அந்த சுற்றுவட்டார பகுதியில் மழை நிறைய பெஞ்சதுனால அருவியில் தண்ணி நிறைய வந்திருந்தது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜலகம்பாறை அருவி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய வர்றதுனால அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இங்கிருந்தே ஜலகம்பாறை அருவியில் குளிக்க போகிறோம். நிறைய சுற்றுலா பயணிகள் பார்த்திங்கன்னா இந்த ஜலகம்பாறை அருவியில் குளிக்கிறாங்க. இந்த ஜலகம்பாறையில் அருவியில் குளிச்சுட்டு நம்ம இங்கே இருக்கிற முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். இந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வேலுடன் காட்சி தருகிறார். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்ம அழகாக இருக்கிறது. அப்படியே மேலே போனோம்னா சிவலிங்கம் செஞ்சு சிவனுக்குள்ள இருக்கிற முருகப்பெருமானை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம்லாம். நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான், யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். நம்ம இப்போ சிவலிங்கத்தை சுற்றி வரப்போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கோவிலிருந்து பார்த்தீங்கன்னா அருவி ஆர்ப்பரித்து வரும்போதை நம்மால் பார்க்க முடியும். இயற்கையோடு இயற்கையாக இந்த அழகை ரசிக்கும் படி இருக்கிறது. அருவி
நம்ம இப்போ முருகப்பெருமானை சுற்றி முடித்துவிட்டு கீழே இறங்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு முக்கியம். எங்கள் சேனலோடைய நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. நன்றி, வணக்கம். இத்துடன் உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் குமரேசன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.